வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர நட்சத்திரமாகும். எதிர்வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர நட்சத்திரம். பல்வேறு அம்பாள் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம், பூர கர்மா எனும் ருது சோபன வைபவம், பூசைகள், தீர்த்த உற்சவங்கள், தேர் உற்சவங்கள் என்பன சிறப்பாக இடம்பெற உள்ளன. இந்த ஆடிப்பூரம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளிக்கின்றார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற 14/8/2026 வெள்ளிக்கிழமை ஆடி பூர நட்சத்திரம். ஆடி மாதத்தில் வருகின்ற பூர நட்சத்திரம். அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா என பல சிறப்புகளோடு அம்பாளுக்கு ருதுசோபர வைபவங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய நாள் இந்த ஆடிப்பூரம். இது சைவ தமிழ் மக்கள் அம்பாளுக்கு வழிபாடு செய்வது போல வைஷ்ணவ மக்களும் ஆண்டாளை வேண்டி வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இது என்ம நட்சத்திரம். ஆடிப்பூரத்திலே அவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும், அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை 21/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று வேண்டும் வரங்களை தருகின்ற வரலட்சுமி விரத பூஜை வழிபாடுகள். இவ்வாறு இந்த சிறந்த நாட்களிலே நாம் இறை வழிபாடுகளை செய்வதோடு இந்த ஆடி மாதத்தினுடைய 5வது வெள்ளிக்கிழமை இந்த ஆடிப்பூரம் 14/8/2026 அந்த ஆடிப்பூரத்திலே அம்பாள் ஆலயங்கள் பலவற்றிலும் சிறப்பான உற்சவங்கள் நடைபெறும். கேகாலை மாவட்டம் கொழும்பு கண்டி பிரதான வீதி அமைந்திருக்கின்ற வரக்காப்புளை அம்பேபூச ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்திலே காலையிலே பால்குட பவனியோடு நவோத்திர சகசிர மகா சங்காபிஷேகம், மாலை ரத பவனி, அம்பாள் தேரிலை ஆரோகணித்து நகர்வலம் பெறுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் நடைபெறும். அதேபோல யாழ்ப்பாணம் புலோரி பருத்தித்துறை பர்வதபத்தினி அம்பிகா சமேத பசுவதீஸ்வரர் ஆலயத்திலே தீர்த்த உற்சவத்தோடு இரவு கொடியிறக்குகின்ற நிகழ்வும் சிறப்பாக நடைபெறுகின்றது. அவ்வாறான சிறப்பு பூஜை வழிபாடுகளில் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.